பத்தி அவங்க வந்து செயல் எப்படி பாக்குறீங்க? திமுக தான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. இவங்க என்ன வேணும்? நான் அது கண்டிக்கிறேன் சார் இந்த விஷயத்த. அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்ன்றது அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியல. மேயரா இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இதே வந்து அவங்க டிஎம்கே பார்ட்டி யாராவது வந்திருந்தாங்கன்னா எடுத்ததும் இவங்க ஏத்திட்டு தான் அவங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? யார் வந்தாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, டிஎம் பார்ட்டி கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அதுதான் நடந்துக்கணும். அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பத்தி பேச தெரிஞ்சிருக்கணும். எடுத்ததும் விஜய் சார் இப்படி, விஜய் சார் அப்படி, அவங்க பார்ட்டிங்க இப்படி. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கங்க. அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க. ஒரு இடத்துக்கு போனா எப்படி சென்ஸா நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படிதான் இருக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் அது தெரியல. ஒரு மாசம் கூட இன்னும் முடியல. ரொம்ப தவறு. பெட்டியை திறக்க தேவை என்னன்னா முழு பாதுகாப்பு தான் நமக்கு தேவை. நம்ம வந்து என்னன்னா எல்லாரையும் நம்ம குறை சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? நம்ம பசங்களை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு மீறி தான் காவல்துறையோ கவர்மெண்ட்டோ எல்லாமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். முதல்ல நம்ம பசங்களையோ நம்ம யாரையோ நம்ம தான் முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். வெளியில தேவை பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்காக முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க. இது பெண்கள் வந்து ஒரு தனியா ரோட்ல போறாங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எங்க அண்ணன் எங்களுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக கொடுத்ததுதான் இந்த பெண்கள் திட்டம். தேவை பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்காக முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க. இது பெண்கள் வந்து ஒரு தனியா ரோட்ல போறாங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எங்க அண்ணன் எங்களுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக கொடுத்ததுதான் இந்த பெண்கள் திட்டம். இப்போ வந்து சீமான் வந்து பயங்கரமா பேசிருக்கு. நீங்க சொல்லுங்க மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிர்ச்சி படையோட தேவை என்ன? இது கம்பல்சரி தேவைதான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூஸ் கிடையாது இல்ல, இப்ப யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இப்படி பரபரம் ஆச்சா? ஆவல, இப்ப ஆகுது. அதுக்கு காரணம் தளபதி தான். அவர் சும்மா பண்ணலன்னா அதுக்கு வாய்ப்பு குத்தாதானே பண்ண முடியும். எங்கன்னா வெளியே இவ்வளவுதான் கை தூக்கணும் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப வந்திருக்காரு, பண்ணுவாரு. ஆனா வந்து திமுக ஆட்சியோட அதிகமா வந்து கொலைகள், கொள்ளை, பாலியல் வன்முறை அதிகமா நடக்குது. அதிகமா எங்க ப்ரோ நடக்குது? ஏன் இதுக்கு முன்னாடி வந்து யூனிவர்சிட்டில நடக்கலையா? கவர்மெண்ட் ஆபீஸ் தானே ப்ரோ, அதுல நடந்தது இல்ல. அப்ப யாருன்னா ஒருத்த வந்து கேள்வி கேட்டாங்களா? வெளியே வந்துச்சா? முதல்ல அந்த அளவுக்கு வரல. இப்ப வந்து அந்த 10 வயசு பொண்ணுக்கு இப்ப எவ்வளவு பெருசா ஆக்குனாங்க. அதையா பெருசு பண்ணல? சொல்லுங்க ப்ரோ, அதையா பெருசு பண்ணல? அப்ப அதனால வந்து நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? இந்த படம் இருந்துச்சுன்னா இந்த இப்ப நடக்கிற குற்றங்களை குறையும் நம்புறீங்களா? கம்பல்சரி குறையும் ப்ரோ. பண்றது அவங்களா இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? பண்றதே அவங்களா இருக்கும்போது எது கீழே குண்டு சொன்னாலும் தளபதி தான் காரணம்ன்றாங்க, கீழே பேனா ஊர்ந்தாலும் தளபதி தான் காரணம்ன்றாங்க. அப்ப என்ன ப்ரோ பண்ண முடியும்? பண்றது அவங்க தானே. தேங்க்யூ. என்ன பேசினாருக்கா? எப்படி இருக்கு அந்த ஸ்பீச்? எப்போதுமே எங்க தளபதியோட ஸ்பீச் எப்போதுமே வந்து மாசா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது போல அவரோட ஸ்பீச் மாசா தான் இருந்துச்சு. இந்த சிங்கப்பெண்கள் அதிர்ச்சி படையோட தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்போ வந்து நிறைய வந்து கேர்ள்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய வந்து தொல்லைகள்லாம் இருக்கு, நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அதை கம்மி பண்றதுக்காக இது முக்கியமா வந்து கேர்ள்ஸ்க்கும், சைல்டுக்கும், கேர்ள் பேபிக்கும் வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் இது பண்றாங்க. இது இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி மே 10th இந்த பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்கு. லேடிஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அது ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அதுக்காக இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ணா சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சின்ன தப்பு நடந்தாலும் இந்த திமுக ரொம்ப பெருசா அப்படியே செய்தியில போட்டு அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதுதான் வேலையே. எல்லாரும் வந்து கதறிட்டு இருப்பாரு உதயநிதி அங்கிள், அவங்க எல்லாமே கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ இவர் 2 வருஷத்துல இவர் வந்துட்டாரு. ஆப்வியஸா ஒரு அவர் நிறைய இவர் வந்து 2 வருஷம் வந்து ஆட்சி அமைச்சு அதை அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் இருக்கலாம். ஆனா வந்து எங்க தலை வந்து ஆல்ரெடி வந்து வெல் பிளான்ட். இது பிளான் பண்ணி தான் அவர் சினிமால இருக்கும் போதே அவர் பிளான் பண்ணி எல்லாமே கொஞ்சமா பிளான் பண்ணி தான் கரெக்ட் டைம் பார்த்து அவர் வந்து இறங்கி இருக்காரு. அவருடைய ஒவ்வொரு சினிமாவிலேயே அவர் பெண்களை பத்தி நிறைய வச்சிருக்காரு. பாட்டும் சிங்கப்பெண்ணின் பாட்டு எல்லாமே அவர் வந்து அவர் மனசுல நினைச்சபடி எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காரு. இன்னும் நடத்துவாரு. இன்னும்